திமுக தான் முதன்மை எதிரி, திமுக தான். அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களையும் இதே தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. திமுகனா திமுக மட்டும் இல்லை, அந்த கூட்டணி அதுதான் கல்லாப்பேட்டி கூட்டணி. சொன்னது உங்கள் தலைவர். அந்த சாவியை பூட்டு சாவியை மட்டும் கட்டிட்டு பெட்டியவே இப்போ தூக்கின்னு வந்துட்டு இருக்கீங்க உங்கள் பக்கத்துக்கு. பேசும்போதெல்லாம் நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி, ஏளனம், அவதூறு, அவமானம், இப்படி எல்லாம் அந்த கட்சி மேலே இறக்கிட்டு தோத்துட்டு சீட்டு இல்லைன்னு தெரிஞ்சவொடனே உங்களுக்கு ஞானோதயம் வருது. சீமான் நேர்மையான எதிரி. ஏன் அந்த நேர்மையான எதிரியை நேர்மையாக எதிர்கொள்ளலை? நீங்கள் சொல்லுங்கள். நேர்மையான எதிரியை ஏன் நேர்மையாக எதிர்கொள்ளலை? அவர் மறந்துருக்கலாம், மாண்பு இருக்குது அவருக்கு, மறந்துருக்கலாம். அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க எப்படி மறப்பாங்க? ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற திமுகவும் இந்த கூட்டணி இவங்கெல்லாம் சேர்ந்து என்டிக்கு வந்து விதவிதமாக ஆளுக்காள் எந்த விதத்திலையும் நீங்கள் விமர்சிக்க தகுதி உங்களுக்கு இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா அது ஒரு தனி ரகம், அது ஒரு தனி உயர்ந்த குணத்தோடு இருக்கிற தம்பி தங்கைகள் அவங்கெல்லாம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். குறிப்பாக ராவணாவுடைய பார்வையாளர்கள் சில பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த எண் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதால உரிமையான சில தகவல்கள் கேட்டு உரிமையாக உங்களை போன்ற நபர்களால் தான் நாம் தமிழர் கட்சி சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆதங்கத்தில் ஒருத்தர். ஆனால் இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு சாதாரண குடும்ப நிகழ்வு, இதில் கலந்துக்கிட்டதுக்கு இவ்வளோ எதுக்கு சப்ப கட்டுறாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் போட்டு பொழந்து விடுங்க அப்படின்னு இன்னொரு பதிவு. இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 40-50 குரல் பதிவு வந்திருக்கு. இதில் ஏதாவது பேசணும் நீங்கள் அப்படின்றாங்க. ஏதாவது பேசணும்னு இல்லை, எதையாவது பேசி பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பொதுவாக கடந்து போகிறது. பட் இந்த விஷயத்தில் வந்து திரும்ப ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய திருமண நிகழ்வில் ஸ்டாலினும் சீமான் அவர்களும் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சி இது போல் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பேசப்பட்டது. எப்படி சிரிச்சுக்கிட்டு பேச முடியும் அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தேன், என்ன நடந்தது அப்படின்றத நிமிட நேரம் வாரியாக குறிப்பிட்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருந்தவர், அவருடைய அப்பா வடமலை. அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சீமான் முதல்ல போய் உக்காந்துட்டு இருக்கிறாரு. பிறகு வந்தவங்க வைகோவும் சரி ஸ்டாலினும் சரி சீமானை பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு அரசியலுக்காக வேண்டி. அன்றைக்கி நம்ம சொன்ன பாதி எடுத்துக்கல. பின்னாடி வைகோவே பொதுக்குழுவில் வந்து பேசி ஸ்டாலின் என்னிடம் முகம் கொடுத்து பேசவில்லை, சீமானவர்களோடு உட்காந்து சிரித்து கொஞ்சம் குழாவி பேசுகிறாரெல்லாம் பேசி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் சீட்டை காலி பண்ணிட்டு போகணும் வைகோ, அதுக்கு எதனா ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகணும், அதுதான் நோக்கம். ஆக பயன்படுத்தப்பட்டார். அதில் இப்போ நேற்று நடந்த திமுகவுடைய அமைப்பு தலைமை நிலைய செயலாளருடைய ஒரு பேத்தி திருமணம், அந்த திருமணத்தில் அவர் போய் பங்கெடுத்துக்கிறார். அதுதான் நிகழ்ச்சி. இதில் நிறைய சில தகவல்கள், பேச வேண்டிய தகவல்கள் இருக்கிறது. ஏற்கனவே சீமான் மீது, அந்த கட்சியின் மீது தேர்தலுக்கு முந்தைய இருந்தே ஒரு பெரிய விமர்சனம் வந்து வைக்கப்படுகிறது. என்ன தகவல்னா, திமுகவை இவர்கள் எங்கேயும் தாக்கவில்லை, இந்த கட்டமைப்பை சேர்ந்த தேர்தல் களத்தில் எங்கேயும் கடுமையாக தாக்கவில்லை. அந்த வேட்பாளர்கள் வந்து கடுமையாக தாக்கி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த இடத்துலையும் கடுமையாக திமுகவினுடைய கொத்தான ஊழல் முறைகேடுகள் நிறைய இந்த 5 ஆண்டு காலத்தில் அப்படி எதையும் குறிப்பிட்டு பேசி அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்பது பேசுபொருளாகி இருந்தது. அதற்கு காரணம் முத்து அவர் இறந்ததுக்காக வேண்டி ஸ்டாலின் போய் சீமானை சந்தித்து வந்ததிலிருந்து பெரிய வீரியமான குரல் எங்கேயும் இல்லை அப்படின்னு பேசப்பட்டுருது. அந்த குற்றச்சாட்டின் பேரில் அடுக்கடுக்காக அடுக்கிக்கிட்டே வராங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த அடுக்கிக்கிட்டே வர பட்டியலை பார்த்தா கூடுதலான வாய்ப்பை இவர் ஏற்படுத்திக்கிட்டு தராரு. பொதுவாக எனக்கு ஒருத்தர் ஆகாது அப்படின்னா அவர் அந்த நபர் அந்த ஒரு பொதுவான நிகழ்ச்சி, அதில் அவர் வந்து போயிட்டாரான்னு பார்த்துட்டு, அப்படி போய் வந்த நிறைய நிகழ்ச்சிகள் நான் பார்த்துருக்குறேன். வைகோ முதல்ல வந்து பேசிட்டு போயிடுவார், நெடுமாறன் முதல்ல வந்து பேசிட்டு போவார். ஆக எல்லா தலைவர்களும் அதில் இருப்பாங்க, ஒன்றாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவர் வந்துட்டாரா பார்த்து சொல்லுங்கள், அது பிறகு நாங்கள் வரோம். இல்லைன்னா இவர்களுடைய ஒரு ஆட்கள் அங்கே வச்சுருப்பாங்க, வந்து போயிட்டாரா உதயநிதி பிறகு போகலாம் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. அது அவர் வீட்டு திருமணன்றதுக்காக உதயநிதி நாள் முழுக்க அங்கேயே உட்காந்துட்டு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அது இல்லாத நேரம் பார்த்து போயிருக்கலாம். இப்படி நிறைய நடந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து வைகோ புறக்கணிக்க வேண்டிய நேரத்தில் புறக்கணிச்சிருவார். திருமாவளவனும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குவாங்க. எப்படி இன்னும் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு, இது கொஞ்சம் நீண்டதாக கூட இருக்கலாம், பேசிடுவோம் சிலதை. பிரபலமான ஊடகம் விகடன், ஒரு பாரம்பரியம் மிக்க
ஊடகம். அது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவ்வளவா புறக்கணிச்சிட மாட்டாங்க. அதுவும் ஒரு லீடிங்கில் பேசப்பட்ட அப்போ முன்னணி ஒரு கட்சியினுடைய பிரபலமான தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுகிறார். ஆதவ அர்ஜுன் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. அந்த வெளியீட்டு நிகழ்ச்சியில் திருமாவளவன் நேரில் வந்து கலந்துக்கணும் அப்படின்றது தான் நிகழ்ச்சி. அப்போ வந்து திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகிடும், விசிகாவை ஒட்டி மற்ற கட்சிகளும் வெளியேறும் என்ற மாதிரியான ஒரு பேசுபொருள் இருந்தது. அப்போ அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, நம்மளால் இந்த கட்சிக்குள்ளே ஒரு பின்னடைவு வரும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு பிரபலமான ஊடகம் விகடன் ஏற்பாடு பண்ண அந்த நிகழ்ச்சியில் விஜய் புத்தகம் வெளியிடுறார் அம்பேத்கரை பற்றி. அதற்கு திருமாவளவன் போகலை. இன்னைக்கு காரியமாகணும்னு இப்போ அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட்டணிக்குள்ளே. காரணம் ஒரு பொது நோக்கம், பாஜக உள்ள நுழைஞ்சிடும் பிராட்வே வழியா அப்படின்ற ஒரு காரணமாக இருக்கும். அதனால பிராட்வே வழியெல்லாம் வரக்கூடாது, அண்டர்கிரவுண்டில் வேணால் வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு அரசியல்னு வச்சுக்கோங்க. அதுக்காக வேண்டி பொது நோக்கத்துக்காக நாங்கள் இங்கே கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி அங்கே இருக்கிறார். ஆனால் அன்றைக்கி அவர் எடுத்து இந்த முடிவு இருக்குதுல்ல, ஏன் அப்படி செய்தாங்க? வைகோ அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியுமே பல நிகழ்ச்சிகளில் திமுக மனஸ்தாபம் வந்தப்பெல்லாம் அந்த நிகழ்ச்சியை ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர் வந்துட்டு போயிட்டாரா பெருசு அப்படின்னு கேட்டுக்கிட்டு கலந்துட்ட நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சர்ச்சைக்குள்ளே இருக்கிற இந்த கட்சியில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறோம். 8% வச்சுருந்த அந்த கட்சி கீழே சரிஞ்சு இருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக கொண்டுட்டு போகணும். இந்த நேரத்தில் ஏற்கனவே எல்லாருமே சோர்வடைந்திருக்கிறாங்க. ஒரு மாவட்ட அளவில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும், அவங்களெல்லாம் கலந்துரையாடணும். கிட்டத்தட்ட எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க, கடும் மன உளைச்சல் இருக்கிறாங்க. இந்த தகவலை வந்து வெளியில் பேசக்கூடாதுன்னு கடத்தி வச்சுருந்தேன். ஆக்கப்பூர்வமான அந்த வேலைகளை செய்யணும், அதை வந்து தள்ளி போட்டுட்டு அதை இழுத்துட்டு இந்த திருமணத்தில் போய் முக்கியமாக கலந்துக்கிட்டே ஆகணும்னா எப்போ கலந்துக்கணும், என்ன மாதிரி கலந்துக்கணும்னு இருக்குது. அவங்க வந்து போயிட்டு உடனே நீங்கள் போங்க, போயிட்டு நீங்கள் உங்கள் மாண்பை காமிச்சிட்டு வாங்க. அது திமுகவினுடைய குடும்ப நிகழ்ச்சி, அதில் என்ன உங்களுக்கு உறவு, அதில் என்ன உங்களுக்கு மாண்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இருக்கலாம், அதை தாண்டி இருக்கலாம். உங்களுக்கு மாண்பை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியது திமுகவுக்கு உலகத்தில் அதை விட்டால் வேறு கட்சியே இல்லை. ஏன்னா அதை விட ஒரு மானங்கெட்ட கட்சி இல்லை, அதை விட ஒரு மாண்புகளை மதிக்கக்கூடிய கட்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற கட்சி அது. என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மகா மட்டமாக திட்டிப்பாங்க வைகோவும் திமுகவும். இருக்கிறதுலே உலகத்தில் ஒரு சிறந்த பாரம்பரியமிக்க தொழிலை செய்ய போகலான்னு கொச்சியாப்படுத்தி வைகோ பேசுவார். அதுக்கு பிறகும் ஒன்றா கூடிக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருந்த கட்சி அது. ஏன்னா மாண்பு அங்கே பார்க்கும். காங்கிரஸ் வந்து அதாவது ஸ்டாலின் அவர் அம்மாவையும் அதாவது தலைவருடைய மனைவி அரை நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தின அந்த காங்கிரஸ் கூட திரும்பவும் கூடி குழாவி 10 வருஷம் அதிகாரத்தை சுவைக்க முடியும். ஏன்னா அங்கே மாண்பு வந்துடும். இப்போ அந்த மாதிரி மாண்பு ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல சீமான் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக விமர்சனம் இருக்குது. ஏன் தொடர்ச்சியாக அப்படி செய்கிறாங்க? அது எதேச்சியாக அங்கே போயிருக்கலாம், நீங்கள் சந்திச்சிருக்கலாம், தவிர்த்திருக்க முடியாது. அவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு, வேறு வழி இல்லை அப்படின்னு போய் உட்காரலாம். எதிரி நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்துவோம் காயடிக்கிறதுக்கு. அதுக்கான இடத்த நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். எதிரி அவங்க, புரியுதில்ல உங்களுக்கு? அவன் வந்து வஞ்சகமாக உங்களுக்கு கையை கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சோன்னா என்ன உங்களுக்கு மாண்பு அங்கே என்ன வந்துடுது? சரி வணக்கம், நான் அப்படி தள்ளி உட்காடுறேன், அங்கே போய் உட்காரன்னு உட்காந்துட்டு போயிருக்கலாமே என்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது, அங்கே வந்து நீங்கள் வந்து மாண்புகளை பற்றி பேசுகிறது, இது குடும்ப நிகழ்ச்சி, எல்லாரும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிற காரணம் வந்து ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு தம்பி வழக்கறிஞர் டோல்கேட்டு உடைக்கிற போராட்டம், எதிர்ப்பு போராட்டம் கலந்துக்கிறாரு, நிறைய போராட்டங்கள் கலந்துக்கிறாரு. காதல் திருமணம் அது. மனைவி தொடர்ச்சியாக வேலை இல்லாமல், வழக்கறிஞர் நீங்கள் வேலை இல்லாமல் ஓடிக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி செய்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அங்கே ஒரு குடும்பத்துள்ள பெரிய மனக்கசப்பு, சண்டை, கிட்டத்தட்ட பிரிவு, வழக்க வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அது வேறு விஷயம். அந்த நேரத்துக்கு போயிட்டு இருக்குது. அதையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. காவல்துறை பிடிச்சி வைக்குது. என்ன சொல்லி அடித்தாங்க தெரியுமா? அதெல்லாம் உங்கள் காதுக்கு வந்திருக்கும். சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்களா என்னன்னு தெரியல. மட்டத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்களாம். உங்கள் அண்ணன் இப்போ வரட்டும், உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியே அடித்தாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? சொல்லியே அடித்தாங்க. பிறகு அந்த அடித்து அவமானப்பட்டு வெளியில் வந்துட்டார். அங்கே இருக்கிற திமுக நிர்வாகி தான் இவன் தொடர்ச்சியாக அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்றதுக்குன்னே சொல்லி கவனிக்க சொன்னதாக தகவல் எல்லா இடத்துலையுமே. இப்போ அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய இருக்குது. இப்படி நான் சொல்கிறதால இன்றைக்கி ஒரு நாளாவது இல்லைனாக்கா நாளையிலேருந்து நிரந்தரமாக கூட நீங்கள் டிவிக்கு என்னுடைய கையால் விட்டு சொல்லிட்டு போகலாம். எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை.
எல்லாருக்குமான கையால் தானே நம்ம இருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதை பேசணும். இது இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தம்பிகளின் கதை இருக்குது இதுக்குள்ளாக. அவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கு, அவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்குது அந்த திமுகவோடு கை குலுக்கிக்கிட்டு பேசிக்கிட்டு. மாண்புன்னா என்ன மாண்பு? திமுகவுக்கு இல்லாத மாண்பா? காலம் முழுக்க திமுக மாண்பை விட்டுட்டு விட்டுட்டு தானே கூட்டணின்றதே வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மாண்புகளை வந்து பேசக்கூடிய திமுக ஒரு அயோக்கியத்தனமான கட்சின்னு சொல்லி தானே அதுக்கு மாற்று சக்தியாக நம்ம வந்துட்டு இருக்கிறோம். திரும்ப அந்த மாண்புக்குள்ளே போய் கலக்கிறோம்னா என்ன அந்த கேள்வி வருது. அடுத்ததாக வந்து இன்னொரு விடயம் என்னென்னா, உங்களுடைய பாதுகாவலர், மெய் பாதுகாவலராக வந்த ஒரு இராணுவ வீரர் உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளாக இதே திமுகவினுடைய காவல்துறையால் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார். ஒரு இராணுவ வீரன் ஒரு போலீஸு பிடிச்சி அப்படி அவமானப்படுத்தி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவ்வளவு அவமானங்களை சந்தித்த அந்த உங்களுக்காக வந்து நின்ற அந்த இராணுவ வீரனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? உங்கள் வீட்டில் வந்து திமுக போலீஸ் வந்து அந்த நோட்டீஸ் ஒட்டி ரணகலம் பண்ணிட்டு இருக்கிறப்ப எத்தனை தம்பி தங்கைகளோட மனம் கொதிச்சது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் வந்து கதறி அழுத ஒரு அவமானம் இது வந்து எதிர்கொண்டே ஆகணுன்ற வெறியோட உங்களுக்காக வந்து நின்று இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கட்சியை எப்படி கையாளணும்னு தெரியாமல் மாண்பை வந்து நம்ம பார்க்கறதுக்காக பிறந்திருக்கிறோம். சொல்லுங்கள். அதுக்கு 10ஓட 11 நம்ம இருந்துட்டு போயிருக்கலாமே. தனித்துவம் இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசணுன்ற கேள்வி பரவலாக விமர்சனத்துக்கு பேசித்தான் ஆகணும். இதான் சிலது தவிர்க்க முடியாது. நானே வந்து கடந்த முறை பாண்டிச்சேரியில் கௌதம் நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்னு தெளிவாக பேசியிருக்கேன். அதை அரசியல் ஆக்கலாங்க, அதை ஆக்கக்கூடாது, அது வந்து அபாண்டம் அப்படின்னு பேசியிருந்தேன். ஆனால் இதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக இந்த இந்த உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வைத்து கொண்டு இருப்பவர்களை பற்றி பிறகு பேசுகிறேன். ஆனால் அதற்கேற்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எவ்வளவு அவமானங்கள். விஜயலட்சுமியை கூப்பிட்டு வந்தது யார்? கண் எதிர்க்கவே தெரியும். யார் கூப்பிட்டுட்டு வந்தாங்க? வெளிப்படையாக சொன்னது, உங்களுக்கு துப்பு இல்லைன்னா ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க? சீமானை எதிர்க்க உங்களுக்கு துப்பு இல்லைன்னா ஏன்டா என்ன கூப்பிட்றீங்கன்னு அந்த அம்மா கேட்டது. கொண்டு வந்தது எல்லாம் இந்த கும்பல்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கும்பலோட மாண்பு என்ன இருக்குது? நமக்கு மாண்பு சொல்லுங்கள். அது உங்களை அசிங்கப்படுத்தினான்னா, தம்பிகளை அசிங்கப்படுத்தினான்ற கொதிப்பில் தானே இருந்தாங்க தம்பிங்க. அண்ணனை பண்ணுறது வேறு, எங்களை பண்ணுறது வேறு, அது கட்சியை பண்ணுறது அப்படின்னு தானே வந்து நின்னாங்க. பலசரவாக்கத்தில் அவ்வளோ கூட்டம் கூட இருந்து எல்லாம் எதுக்காக? அப்போ நீங்கள் அந்த தம்பிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டே வரீங்க. இதில் ஒரு பகுதியை வந்து நீ யாரா சொல்கிறது, எங்கள் அண்ணன் எது வேணாலும் செஞ்சாலும் அவருக்கு தெரியும் நீங்கள் பேசுவீங்க. நானும் அப்படி பேசியிருக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எது பேசணும், எது தவிர்க்கணும் அப்படின்னு நான் உண்மையிலே இதை பார்த்து இதை வந்து கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது நடந்திருக்கக்கூடாது. இது ஒரு நம்பகத்தன்மை இல்லை நமக்கு. தேர்தலில் நம்மளை ஏன் புறக்கணிச்சாங்க இந்த காரணங்களை பெருங்காரணம் இந்த காரணம் மட்டுமே. அதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த கட்டம் ஆக வேண்டியதை பார்க்கலான்னு நகரணுமா, இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளேயே திரும்ப நம்ம நிற்கணுமா? இப்போ தம்பி தங்கைகள் வந்து எல்லாருமே வந்துட்டு நமக்கு ஆதரவாக இருக்காங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? புரியலையே. யார் மனசை திரும்ப வலிக்கு உண்டாக்குறோம்? உங்களை ஆதரித்து உங்களுக்காக முட்டு கொடுத்து பேசிட்டு என்னுடைய மண்டை எத்தனை முறை உடையுதுன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? திரும்ப இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பட்டுன்னு போகிறீங்க, ஒன்று செய்துட்டு வரீங்க. அவ்வளோ கூட்டம் உங்களை நம்பி, அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு எதிர்பார்ப்பு, எத்தனை அவமானம் சொல்லுங்கள். எவ்வளோ அவமானம். அவ்வளோ அவமானம் கடந்த 5 வருஷமும் செய்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம மாண்பு, குடும்பம், யார் அவங்க, உங்களுக்கு எப்படி குடும்ப உறவு அப்படின்ற கேள்வி வருதா இல்லையாங்க? ஒரு வர்மம் வரணுமா இல்லையா? சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க. நான் ஆதரவாளனாக இருக்கிறேன். என்னுடைய தம்பி திமுக இங்கே இருக்கிறதுக்குன்னு பேசுகிறதே இல்லை. நீங்கள் வந்து அந்த பக்கம் இருந்துக்கிட்டு எங்கள் தலைவரை பேசுகிறேன்னு பேசுகிறதே இல்லை. இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறோம். லட்சக்கணக்கில் இருக்காங்க கட்சிக்குள்ளார. எவ்வளோ பேர் முரண்பட்டுக்கிட்டு அண்ணன்னா அண்ணனுக்காக மட்டும்தான் நிற்கணும்னு எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு நாம் வந்து இப்படி செய்கிறோமே நியாயமான்ற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் தயவுசெய்து மனசுக்குள்ளே வச்சுட்டு செய்யுங்க. இது ஒன்று. இது நடந்துச்சு, முடிஞ்சுது, அவ்வளோ. ஏதோ ஒரு விமர்சனம் கடத்திட்டு போகலாம். ஆனால் இதற்கு மேலே இந்த வீடு கட்டுற கோஷ்டி இருக்குல்ல, இந்த வீடு கட்டுற கோஷ்டி முழுக்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை தனிச்சு நின்றுலாம் வந்து ஜெயிக்க முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒன்று அதிமுக தமிழ் தேசியமாக மாறணும்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு கோஷ்டிங்க. அது எல்லாம் வந்து இது சரியான உங்களுக்கு அதுதான் சரியாயிடுச்சு. அங்கே போயிட்டீங்க, அங்கே நின்றுட்டீங்க. அங்கே இருந்துக்கிட்டு வீடு கட்டுற வேலையை பாருங்கள். இந்த வீட்டு மேலே நின்றுக்கிட்டு அங்கே நின்று கல்லி எறிகிறது, திரும்ப ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, இதுதான் சாக்குன்னு இதை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் அது பண்ணி முடிச்சாச்சு. 8 நாளில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. நாங்களும் ஒரு காரணம்னு பெருமை பேசிக்கிட்டீங்க. அதிமுக தமிழ் தேசியன்னு போன பிற்பாடு அப்புறம் என்ன இந்த வீட்டை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா?
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம புதிய புரட்சிக்கு வந்திருக்கிற தாவேகா தம்பிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இதெல்லாம் எடுத்து போட்டு மீம்ஸ் வந்து, "யார் யாரோடு சேர்ந்திருக்கிறார்கள் பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸு. இவர்கள் ஏற்கனவே வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மீம்ஸு. இதெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லி அரசியலுக்கு வந்தீங்க? இருப்பவர்கள் யாரும் குறிப்பா இந்த திராவிட கட்சிகள், அரசியல் எதிரிகள், பாஜக கொள்கை எதிரி அதுதான் நீங்க முதன்மைப்படுத்துங்க. திமுக தான் முதன்மை எதிரி. திமுக தான். அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களையும் இதே தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. திமுகனா திமுக மட்டும் இல்ல. அந்த கூட்டணி அதுதான் கல்லாப்பெட்டி கூட்டணி. சொன்னது உங்க தலைவரு. அந்த சாவி பூட்டு சாவிய மட்டும் கழட்டிட்டு பெட்டியவே இப்ப தூக்கின்னு வந்துட்டு இருக்கீங்க உங்க பக்கத்துக்கு. சாவியும் பூட்டு மட்டும் தான் ஸ்டாலின் கிட்ட இருக்குது. அந்த கல்லாப்பெட்டி அப்படியே இங்க இருக்குது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டுகள் 2, விசிக இது எல்லாமே அப்படியே நேரா இந்த பக்கம் வந்துடுச்சு. கல்லாப்பெட்டியே தூக்கின்னு வந்துட்டாரு விஜய். அப்படி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற அந்த கூட்டத்துல இருந்துகிட்டு நீங்க இத பேசலாமான்ற கேள்வி இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா, திமுகவிலேயே ஒண்ணு. என்ன இருந்தாலும் அவர் வந்து நேர்மையான ஒரு எதிரி. இந்த எதிரி, துரோகிய பத்தி நீங்க எந்த காலத்திலயும் பேசக்கூடாது திமுக ஆட்கள். என்ன? அவர் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அத வட்டி அதுக்கு மேல ஒரு வீடு வந்து இவர்களைப் போல முதுகில் குத்திவிட்டு போகவில்லை. அப்படி சொல்லி சீமான இந்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்தி சுத்தமா காயடிச்சிடுறது. அதுதான் திமுகவினுடைய அந்த ஐடி விங்குடைய ஒரு திட்டம். கிட்டத்தட்ட அத நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க? உங்க குணாதிசயம் என்ன? நீங்க பணம்னாக்க பெணம் கூட இந்த எத்தனை பணத்த வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. 1,76,000 பணம் வேணுமா வச்சுக்கங்க. எங்களுக்கு 1,76,000 கோடிய குடுத்துருங்கன்ற கோஷ்டி நீங்க. 1 கோடிக்கு ஒரு பணம்ன்ற மாரி வேலை பேசின டீம் தானே நீங்கலாம். காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு. உங்க அரசியல் அந்த மாரி இருக்குது. நீங்க வந்து ஒருத்தர் அந்த கட்சியில அவரு எதிரி ஆனாலும் வந்து மாண்பை மதித்து நடந்து கொண்டதுக்கு பாராட்டு. என்ன நீங்க இன்னைக்கு தான் பாராட்டுறீங்களா? காலங்காலமாக நாம் தமிழர் கட்சி நீங்க பாராட்டியிருக்கீங்க. நீங்க பேசாத ஒரு அரசியல பேசிக்கிட்டு இருந்தாங்க மனுஷன். பேசும்போதெல்லாம் நக்கலு, நையாண்டி, கிண்டலு, கேலி, ஏளனம், அவதூறு, அவமானம் இப்படி எல்லாம் அந்த கட்சி மேல இறக்கிட்டு, தோத்துட்டு சீட் இல்லன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஞானோதயம் வருது. சீமான் நேர்மையான எதிரி. ஏன் அந்த நேர்மையான எதிரிய நேர்மையா எதிர்கொள்ளல நீங்க? சொல்லுங்க. நேர்மையான எதிரிய ஏன் நேர்மையா எதிர்கொள்ளல? நாளாந்தர வேலை செய்து நீங்க கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு நாளாந்தர வேலைய செஞ்சீங்க சீமானுக்கு? அவர் மறந்திருக்கலாம். மாண்பு இருக்குது அவருக்கு. மறந்திருக்கலாம். அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க எப்படி மறப்பாங்க அத? சொல்லுங்க. அவருக்கு அரசியல் நெளிவு சுளிவு வேணும்னு கூட போயிருக்கலாம். அவ்வளவு செய்ய வேண்டியது அத்தனையும் அந்த 5 ஆண்டு காலத்துல அவ்வளவு எங்கேயாவது ஒரு எதிரி, நேர்மையான எதிரின்ற மாரியான ஒரு குணாதிசயம் திமுக கிட்ட இருந்துச்சா? அந்த கோஷ்டி முழுக்க முழுக்க நாலாந்தர வேலை, நாலாந்தர ஆட்கள வச்சுக்கிட்டு அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு பச்சையாக முக்தார்ன்னு ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு இப்ப சிறையில குண்டாஸ்ல. திமுக ஆட்சியில அவ்வளவு மானக்கேடாக பேசுனது சீமான். அவ்வளவு மானக்கேடு. கேவலத்திலும் கேவலம், அப்படி ஒரு கேவலம். அதுக்கான யூடியூபர் 2, 3 பேர் இன்னும் உள்ள. அவ்வளவும் பேச வச்சது திமுக. அந்த திமுகவோட தான் இன்னைக்கு போய் ஒரு மாண்புன்னு நிற்கிறாரு. அதுக்கு கூட ஒரு ஸ்டிக்கர் அவர் வந்து நேர்மையான ஒரு எதிரி. அதை பாராட்டத்தான் வேணும் அப்படின்ற மாரி சொல்லி அவர் எங்க பக்கம் தான் இருக்கிறாருன்றத நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க. அது கூட தெரியாம என்டிகே தரப்புல வந்து சிக்கி தலைய குடுத்துக்கிட்டு, அதுக்கு ஒரு நியாயம் சொல்றது. இப்ப இந்த மாரி பேசுற ஆட்களை எதிர்த்து பேசுறது. சரியில்ல. இது வந்து சரியானது அல்ல. உங்களுக்காக நெறைய பேர் குரல் குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விமர்சன வீடியோ வச்சா மட்டும் உடனே போய் கீழ கண்ட மாரி எழுதுறீங்க. பார்த்துருக்கேன். அது ஏற்புடையது அல்ல. அது வேற விஷயம். ஆனா திமுக ஒரு பக்கம் இந்த மாரி காய் அடிக்கிற வேலைய செய்யுது. இதற்கு மத்தியில நீங்க திரும்பவும் எப்படி அரசியல முன்னெடுத்துட்டு போறீங்கன்னு தான் ஒரு கேள்வி. கட்டமைப்பு வந்து கீழ வந்து வேணாம் அது இங்க பேசக்கூடாது. தயவுசெய்து அத பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் மாண்புகளை பார்க்கறதுக்கு போலாம். புரியுதுல்ல உங்களுக்கு? இது வந்து பேசக்கூடாதுன்னு இருந்தேன். பட் நெறைய விஷயங்கள் பேச வைக்குது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாரியான ஆட்கள் இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில இருக்கிற டீம், அடுத்தது மாண்புன்னாவே அத வந்து குலத்தொழிலா வச்சுக்கிட்டு செய்ற இன்னொரு டீம், காலம் முழுக்க வந்து நாளாந்தர வேலை செய்ற இன்னொரு டீம், இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து உங்கள விமர்சனம் பண்ணுதுன்றப்ப, அத பார்க்கிறபோது தம்பிகளுக்கும், தங்கைகளுக்கும் ஒரு கோபம் வரத்தான் செய்யும். கண்டவனும் வந்து பேசுறான், ஏசுறான், ஏய்க்கிறான், மீம்ஸ் போடுறான், கிண்டல் பண்றான் அப்படின்றப்ப அந்த கோபம் வந்து வெளிப்படும். இப்படிதான் வரும். அவங்களுடைய கோபத்த தான் நான் வெளியில சொல்றேன்.
வேற ஒன்றும் இல்லை. அவங்கள தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணணும், பேசணும் அப்படின்ற நோக்கம் துளியும் கிடையாது. அது வேற விஷயம். ஆனால் மாண்பு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, கட்சிக்குள்ளே நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் ஒழிய, இந்த மாண்புகளுக்காக கைக்குலுக்கிக் கொள்வது இனியும் நீடித்தால் அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறோம். என்டிகேவை விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தராதரம் வேணும். அதை இந்த கோஷ்டிகளுக்கும் சொல்லிடுறேன். உங்களுக்கெல்லாம் என்ன நியாயம் இருக்குது? நீங்கள்லாம் யாரு? நேத்து வரைக்கும் நீங்க யார தூக்கி புடிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு எங்க போய் நிக்கிறீங்க? அங்க போய் நிக்கிற நீங்கள், நாளைக்கு இன்னொரு இடம் வந்து புதுசா வந்ததுன்னா, அங்கேயும் ஓடி கை கோர்த்துக் கொள்வீங்க. இப்படியான கோஷ்டியில இருக்கிற நீங்க, அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில இருக்கிற நீங்க வந்து என்டிகேவை விமர்சிக்க முடியாது, கூடாதுன்றத தான் நம்ம சொல்ல வரோம். புரியுதுல்ல? கல்லாப்பெட்டி வச்சுட்டு இருக்கிற நீங்களும், கல்லாப்பெட்டியா போன அவங்களும், அதுக்கு கூட வந்துட்டு இந்த பெரிய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற திமுகவும், இந்த கூட்டணி இவங்கெல்லாம் சேர்ந்து என்டிகே வந்து விதவிதமா ஆளுக்கு ஆளு எந்த விதத்திலயும் நீங்க விமர்சிக்க தகுதி உங்களுக்கு இல்ல கொஞ்சம் கூட. ஏன்னா அது ஒரு தனி ரகம். அது ஒரு தனி உயர்ந்த குணத்தோட இருக்கிற தம்பி, தங்கைகள் அவங்கெல்லாம். அத விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லன்னு தான் நான் சொல்ல வரேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.